ஆரோக்கியம் என் ஊர் போகணும். கும்பகோணம் பக்கத்தில் நாச்சியார் கோவில், நாச்சியார் பக்கத்தில் போகணும். கும்பகோணம் மலை மாவட்டம். உடம்பு சரியில்லை என் பிள்ளைக்கு. 2 மாதமாக மன வருத்தத்தோடு இருந்தேன். அப்போ எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து சந்தேகப்படோட இது பேர் என்ன, அது பேர் என்ன, இந்த கார்டை கொடுத்து வேண்டிக்க உன் பிள்ளைக்கு சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே அதை கையில் பார்த்துக்கிட்டே வேண்டிகிட்டே வந்தேன். வந்து வீட்டில் வச்சுட்டு எங்கள் பிள்ளைக்கு சரியாயிடணும்ப்பா அப்படின்னு நான் அழுதுட்டு போய் தலை குளிச்சுட்டு அந்த மேலுக்கு பற்றி வச்சு சாமி கும்பிட்டு என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் என் பிள்ளை படுத்த படுக்க இருந்துச்சு. தூக்க வரல, படிக்க முடியல, காலேஜ் ஃபஸ்ட் இயர் பரிச்சு எழுத முடியல. அதோட நான் டவுன் பண்ணேன். கொஞ்ச நேரம் இந்த எழுந்துச்சு என் கனவுலம்மா குதிரையை வச்சுக்கிட்டு சுற்றி வர்றாங்க, சட்டையை எடுத்துக்கிட்டு அந்த கூட என் கூட இருக்கிறதோட சண்டை போடுறாங்க அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கப்புறம் சந்தேகப்பர் வந்திருக்காங்க, அம்மா உன்னை குணப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கெல்லாம் பயந்துகிட்டே படுத்திருந்தேன். காலையில் எழுந்திரிச்சு 4 மணிக்கு சந்தேகப்பர் கணிச்சு நான் ஜெபம் பண்ணேன். அப்பா நீ எப்படியாவது உங்கள் ஆலயத்துக்கு எனக்கு வர வச்சிருங்க அப்படின்னு நான் சொன்னேன். காலையில் என் பொண்ணு அதுமாரி கோயிலுக்கு போகுமான்னு கேட்டால் யோசனை பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சு. அதோட நான் உடனே கிளம்பி அந்த அக்கா பக்கத்தில் தெரிஞ்சவங்களை அழைச்சிக்கிட்டு கிளம்பி நான் வந்துட்டேன். கும்பகோணம் இறங்கி அங்கேருந்து கும்பகோணத்தை திண்டுக்கல், திருச்சி வந்து இறங்கி திருச்சியிலேருந்து திண்டுக்கல் பஸ் ஏறி அதுக்கப்புறம் அந்த ஊர் வந்து அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி ஐயாவோட ஆலயத்துக்கு வந்து சேர்ந்த மனசு நிறைவாக இருக்குது. என் பிள்ளைக்கு சரியாயிடும். அடுத்த வரப்ப நான் சாட்சி சொல்லுவேன். நீங்கள் சொல்லுங்கள், என்ன பார்த்தீங்க? என் பேர் பிரின்சி. என் ஊர் கோவனூர், நாச்சியார் பக்கத்தில் கோவனூர். நான் என்ன ஆச்சுன்னா எனக்கு தெரில, தூங்கினேன். அப்போ தான் வந்து சாட்டையை எடுத்துகிட்டு சுற்றி வந்தாங்க. யாருன்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. அதுக்கப்புறம் தான் குதிரையை வச்சுட்டு வரவங்க தான் நான் சந்தேகப்படுன்னு நினச்சேன். அப்புறம் வந்து என்ன நிறையா நடந்தது. என்ன நடந்ததுன்னா எனக்கு சரியாக தெரியலை. கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. ஆனால் சாட்டையை சுற்றிட்டு வந்துச்சு. அந்த எனக்குள்ளே என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. இது வரையுமே எனக்கு உள்ளே என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அது கூட போட்டி போட்டுச்சு. ஆனால் அந்த வச்சு எங்கள் அம்மா ஜெபம் பண்ணியிருக்கேன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. நான் கேட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு மன நிறைவாக இருந்தது. அப்புறம் நைட்டு நல்லா தூங்கினேன். காலைல 10:30 மணி வரையும் தூங்கினேன். 11:30 மணிக்கு மேலே குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு எனக்கு ரொம்ப தடை பண்ணுச்சு. தடை பண்ணவும் நான் என்ன சொன்னேன், தடை பண்ணவும் நான் வந்து கோயிலுக்கு எப்போதுமே நான் கோயில் பிள்ளை தான். எப்போதுமே என் கூட ஒரு மாதம் இருக்காங்க. எங்கள் ஊர் கோயிலில் தூய்மை பணி எல்லாமே பண்ணுவேன். போய் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டில் நிற்பேன். அவங்களே கோச்சிட்ருக்காங்க. இத்தனை 2 மாதமாக ஆகிடுச்சு, நீ வந்து கூட்டவே வரல, நான் உங்க கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மாட்ட சொல்லவும் எங்கள் அம்மா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சந்தேகப்பர் நேற்று 5 மணிக்கு அந்த கார்டு கிடச்சிது. அதே மறுநாள் 5 மணிக்கு இங்கே சந்தேகப்பரை பார்க்க வந்திருக்கோம். எனக்கு மனசு நிறைவாக இருக்குது. சரியாயிடும்னு எனக்கு தோணுது. தேங்க்யூ. செய்து கொடுப்பாருமா?